மாயை ஆன இந்த உலக வாழ்க்கை ஆனந்தமாக வாழவும், பிறவா நிலை அடைந்து அந்த பேரானந்த நிலையை அறிந்து உணரவும் உடல், மனம், உயிர் பற்றி புரிந்தால் ஞானம் அடையலாம். ஞானம் அடைந்தால் உலகில் எல்லாம் நம் வசமாகும். உயிர் உடல் எடுக்க மனமும் மனதோடு இயங்கும் கருமாதான் காரணம். உயிரை அறிந்து உணர தடையாக இருப்பது உடலும் மனமும் தான். ஆனால் பிறப்பு எடுக்க கர்மா உருவாக காரணம் மனம்தான். மனதை அழிக்க இந்த உடல் இருந்தால்தான் முடியும். மனதை அழிக்கவும் உயிரை அறிந்து உணரவும் உடல் வேண்டும். உயிர் உடல் எடுக்க காரணம் கர்மாவும் மனமும் தான். இன்ப துன்பங்களுக்கு காரணமும் இதுதான். இன்ப துன்பங்களை விட்டு கர்மா கழியவும் மனம் ஒடுங்கவும் இந்த உடல் தேவை. உடல் எடுத்தால்தான் மனம் அடங்கி சுவாசம் ஒடுங்கி கர்மா கழிந்து பேரானந்த நிலையை அடைந்து பிறவா நிலையை அடைய முடியும். உடல் அழிகின்ற போது மனமும் கர்மாவும் அழியாமல் உயிரோடு இருக்கிறது. இதனால் மீண்டும் பிறப்பெடுக்க காரணமாக அமைகிறது.